Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசன்ட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான கோ கயா அம் கான் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மூணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இதுல ஒருத்தர் ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருப்பாரு. இவரோட பேரு இமத் அப்படின்றது. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தரோட பேரு நீல் அப்படின்றது ஜிம் ட்ரைனரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இன்னொருத்தங்க பொண்ணு, அவங்க பேரு அகானா அப்படின்றது. அந்த அகானா இருக்காங்க பாத்தீங்களா, ரோகன் அப்படின்ற ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இமத் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இவங்க மூணு பேருமே சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க சேர்ந்து வளர்ந்ததெல்லாம் நமக்கு சாங்கா காட்டுறாங்க. இம்மதுன்னு ஒருத்தர் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் டிண்டர் மூலியமா ஒரு பொண்ணை மீட் பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு ஒன்னா இருந்திருக்காங்க. காலையில முழிக்கிறாரு. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறதுனால இவரே கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணை கால் பண்ணி என்ன சீக்கிரமா கிளம்பிட்ட, என் நம்பரை நோட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, கான்டாக்ட் எல்லாம் டெலீட் பண்ணிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் யாரு கூடயும் எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டாரு. இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அகானாவை பொறுத்த வரைக்கும் ரோகன் அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க பாத்தீங்களா. ரோகன் நமக்குள்ள ஒரு கேப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எப்ப பாரு நான் கல்யாண டாபிக் எடுக்கும் போதுலாம் நீ இதை தான் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் வேணாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் தான் கேப் வேணும்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவர் இப்படி சொல்லிட்டு போனதுனால இவங்களும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு இம்மது பேசுறதுக்காக வராரு. இவங்க சோகமா இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் ரோகன் சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நீல காட்டுறாங்க. இந்த கேங்க பொறுத்த வரைக்கும் இவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவரா இருப்பாரு. இவர் ஆர்டர் பண்ண புரோட்டீன் சப்ளிமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்பா என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு எக் எடுக்கிற, சிக்கன் எடுக்கிற, அதுல இருந்து புரோட்டீன் கிடைக்காதா, இதை வேற செலவு பண்ணி வாங்கணுமான்னு கேக்குறாரு. இவர் எதுவுமே பேசாம அமைதியா அதை ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா நம்ம செலவெல்லாம் நம்மளே பாத்துக்கிற பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றது தான் நீலோட ஆசையா இருக்கும். இவங்க அடிக்கடி மீட் பண்ணி பேசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்ப மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, லாலான்ற ஒரு மாடலோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போய் விதவிதமா போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லாலாக்கு பர்சனல் ட்ரைனரா நீல் தான் இருப்பாரு. இது எல்லாமே ஸ்பான்சர் தானே தராங்க, இவ சும்மா தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே நீல பார்த்து கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் நீலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நானும் லாலாவும் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எதுக்காக அப்ப சோசியல் மீடியால போடல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வரைக்கும் பிரைவேட்டா வச்சுக்கலாம் லாலா சொல்லியிருக்கா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி எங்களை எப்ப மீட் பண்ண வைப்ப அப்படின்னு கேக்குறாங்க. சீக்கிரமா மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனாரு பாத்தீங்களா. அப்பத்துல இருந்து ரோகனை உங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியல. பல வாட்டி மெசேஜ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. இதெல்லாம் நினைச்சு இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்பதான் சோசியல் மீடியால செக் பண்ணும்போது அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு கேக்ல ஆர்ட் வச்ச மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. ஏன் ஆர்ட்லாம் வச்சிருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வேற யாரு கூடயாவது டேட் பண்றான்னு டவுட் பண்றியா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இவங்களும் டவுட் இருக்கிற ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல செக் பண்ணி பார்க்கும்போது அதுலயும் அதே மாதிரி கேக் இருக்கு. இவங்களும் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரு தானியா அப்படின்றது. அவங்களோட எல்லா போட்டோவையும் இவர் லைக் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மள கழட்டி விட்டு இவளை டேட் பண்ணலாம் நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இம்மத பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதை விட்டு இவரால வெளியே வர முடியாது. அதனால தான் அடிக்கடி தெரபிஸ்ட பாக்குறதுக்காக வந்துருவாரு. இவங்க கிட்ட மட்டும் தான் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்பயாவது அந்த சம்பவத்துல இருந்து வெளியே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் இன்னும் வந்திருக்க மாட்டாரு. ஆனா இவங்க கிட்ட மட்டும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி போய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீல பொறுத்த வரைக்கும் ஜிம் ட்ரைனரா இருக்காரு பாத்தீங்களா. இப்போ ஒருத்தருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இது பெரிய ஜிம்மா இருக்கும். பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கூட இங்க கிளைண்டா இருப்பாங்க. மலேகா அரோரா கான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நபர் சொல்லி தந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ட்ரைனரா மாறிட்டா பெரிய ஆளா மாறிடலாம்ல. அதனால இவர் எப்படியாவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற லெவலுக்கு வளரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாரு. அதனால ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அந்த நபரையே கவனிச்சிட்டு இருக்காரு. இம்மத பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பணக்காரரா இருப்பாரு. இந்த ஷோலாம் பண்றது மூலியமா இவருக்கு பெருசா வருமானம் கிடைக்காது. இருந்தாலும் இதுல பெரிய ஆளா மாறணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு தான் இவருக்கு மேனேஜர் மாதிரி இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டும் பல இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ்லயே நம்ம ஐடியாவெல்லாம் பிட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப இம்மது இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அம்மா இவருக்கு 9 வயசு இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. இன்னும் இவர் செட்டில் ஆகாம இருக்காருல, அதனால அப்பாவும் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. நம்ம கிட்ட சொத்து இருக்கு, ஆனா அந்த சொத்தே காலம் முழுக்க போதுமான்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியுதுப்பா, சீக்கிரமா எனக்குன்னு ஒரு வேலையை புடிச்சிருவான்னு சொல்றாரு. லாலான்ற மாடலுக்கு நீல் தானே பர்சனல் ட்ரைனரா இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்கிரீன் திறந்திருக்கு. எதிர் வீட்டுல இருக்க அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாரு. இவங்களும் டென்ஷன் ஆகி வேகமா ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
என்னாச்சு அப்படின்னு நீல் கேக்குறாரு. அவன் எப்ப பாரு தொடர்ச்சியா என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போய் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க இவரை சமாதானப்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இம்மது டிண்டர் மூலியமா ஒவ்வொரு பொண்ணா மீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சிம்ரன் அப்படின்ற ஒருத்தங்களை வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இந்த சிம்ரனை பொறுத்த வரைக்கும் இவரை விட வயசு அதிகமானவங்களா தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் போட்டோ எடுக்கிறது ஆபியா இருக்கும். அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பேசும்போது போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு மத்த பொண்ணுங்களை விட சிம்ரனை ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் ப்ரொஃபைல்ல பொய்யான பேரை தான் போட்டிருப்பாரு. ஆனா சிம்ரன் கிளம்பும் போது இவரோட உண்மையான பேரை சிம்ரன் கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்ப நீலம் யோகின்ற ஒருத்தருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இந்த யோகி இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஜிம்மோட ஒன் ஆஃப் த ஓனரா இருப்பாரு. நீல் இவர்கிட்ட சகஜமா பேசுவாரு. சின்ன லெவல்ல ஜிம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆசை இருக்குன்னா என்கிட்ட வா, என் சைட்ல என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றேன்னு யோகியும் சொல்றாரு. இவங்க மூணு பேருமே மீட் பண்ணி பேசிப்பாங்க பாத்தீங்களா. அப்ப நீலம் இவரோட ஆசையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா அகானா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. சூப்பரா பண்ணலாம், நிறைய இடத்துல பிச் பண்ணா கண்டிப்பா ஸ்பான்சர் கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற நீல் என்ன சொல்றாருன்னா, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும், எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற, அப்போ உன்னோட வேலைன்னு கேக்குறாரு. அது செம்ம போரிங்கா போகுது, நானே விடலாம் தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இம்மதி என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் எதுக்காக வேலைக்கு போனோம், என்னோட அப்பா பிசினஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு, என்கிட்ட இருக்க காசை வச்சு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாரு. எல்லாமே செட் ஆனதுனால இவங்க மூணு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல ஜாலியா பார்ட்டி பண்றாங்க. இப்ப மூணு பேருமே சில் பண்றதுக்காக பக்கத்துல இருக்க பாருக்கு வந்துடுறாங்க. இப்பதான் இம்மது இருக்காரு பாத்தீங்களா, லாலா ஒரு பையன் கூட உட்காந்து இருக்கிறத கவனிக்கிறாரு. இத பத்தி நீல் கிட்டயும் சொல்லிட்டாரு. இத பார்த்தோன்னே நீலம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வேற ஒரு இடத்துல இருக்கிறதா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப நீலம் வேகமா பேசுறதுக்காக பக்கத்துல வராரு. நீ ஒரு ஆட் ஷூட்டிங் போறதா தானே சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. கடைசி நேரத்துல அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பக்கத்துல மோகித் அப்படின்ற ஒரு நபர் தான் இருக்காரு. அவர் ஒரு ஜிம் வச்சிருக்காரு. அந்த ஜிம்முக்கு விளம்பரம் எடுக்கிறது சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மோகித் பக்கத்திலேயே இருக்கிறதுனால மேற்கொண்டு பேச வேணாம்னு நினைக்கிறாரு. சரி நீங்க சில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து தள்ளி வந்துடுறாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வந்திருக்காரு, அவங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இம்மது இருக்காரு பாத்தீங்களா, இங்கேயே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அகானாவும் கொஞ்ச நாள் ரோகனை டிஸ்டர்ப் பண்ணாம தான் இருப்பாங்க. ஆனா ரோகன் கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வர மாட்டேங்குதுல, ஏன் ரோகன் என்கிட்ட பேச மாட்டேற, ப்ளீஸ் பேசு பேசு அப்படின்ற மாதிரி நிறைய ஆடியோவை அனுப்பிடுறாங்க. இப்ப மறுநாள் வேலைக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ரோகன் புதுசா சில போட்டோஸ் போட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த தானியான்ற பொண்ணு கூட சேர்ந்து தான் போட்டோஸ் போட்டிருக்காரு. சோ தானியா கூட தான் பழகிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. ஆனா லவ்வா என்னன்னு தெரியல. இத பாக்குற அகானாவோ உடஞ்சு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு வந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வேலைக்கும் போயிருக்க மாட்டாங்க. இப்ப இம்மதோ இந்த இடத்துக்கு வந்து இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இவங்க மூணு பேருமே பிசினஸ்க்காக பிளான் போட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கான வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இம்மதி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப நீலம் ஒரு லேடிக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் சீனியர் ட்ரைனர் கிட்ட இருந்து கால் வருது. மலேகாக்கு இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்க என்னால போக முடியாது, நான் மலேகா கிட்ட பேசிட்டேன், நீ தான் இன்னைக்கு போக போறேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டனே இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப நீலம் மலேகாவோட இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்கள 1 மணி நேரம் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. அவங்க கிளம்பி போகும்போது ஏக்கமா பார்த்துட்டு இருக்காரு. அதை அவங்களுமே கவனிச்சிடுறாங்க. சரி போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. இவரும் சந்தோஷமா சரின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அக்கவுண்ட்ல இவரோட ப்ரொஃபைலையும் டேக்லாம் பண்றாங்க. அந்த சீனியர் ட்ரெய்னர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா கூட நான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க மாட்டேன், ஆனா உண்மையிலேயே நீ நல்லா பண்ண, அதனால தான் இப்படி போஸ்ட் போட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க போன்ல இருந்து நோட்டிபிகேஷன் வர சவுண்ட் கேக்குது. இவங்களும் எடுத்து செக் பண்றாங்க. அப்பதான் தானியான்றவ புதுசா ஒரு போட்டோ போட்டுக்கிறது தெரியுது. ரோகன் வேற சூப்பரா இருக்குன்னு கமெண்ட் பண்றாரு. இவங்க ரொம்ப நாளா போட்டோ எல்லாம் போடாம இருந்திருப்பாங்க. உடனே ஒரு போட்டோ எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி வேகமா போட்டோ எடுத்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்லாம் வருது. என்ன ரொம்ப நாளா உன்னை பார்க்கவே முடியல அப்படின்ற பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி அந்த சப்போர்ட் கிடைச்சதுனால இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நீலம் மலேகா அரோரா கான் டேக் பண்ணாங்க பாத்தீங்களா, அதனால ஒரே நாள்ல இன்ஸ்டாகிராம்ல இவருக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் பயங்கரமா எகிரிருது. செம்ம அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. புதுசா நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீலம் லாலாவும் சேர்ந்த மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் லாலா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, 2-3 போட்டோஸ் போட்டிருக்காரு. இவங்கள தான் தப்பா எடுத்து போட்டிருக்காரு. இதெல்லாம் பாக்குற நீலம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த அங்கிளும் என்ன விஷயம் கேக்குறாரு, எதுக்காக போட்டோ எடுத்து அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவளே கழட்டி போட்டு காட்டுறா, எடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அங்கிள் தெனவட்டா பேசுறாரு. என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்றது அவளோட விருப்பம், அதுக்காக அடுத்தவங்க விண்டோவை எட்டி பார்த்து போட்டோ எடுப்பியா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அப்பதான் அங்கிளோட பையன் ரூம்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். மிரட்டின வரைக்கும் போதுன்றதுக்காக இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சிம்ரனும் மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல வச்சு பேசிட்டு இருக்காங்க. சிம்ரனோட ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. எதனால இறந்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கேன்சர்னால இறந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க.
இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட கதையெல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ப்ராஜெக்ட்டுக்கான ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இம்மதோ இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் நீ டிண்டர்ல இருக்க, எதுக்காக டிண்டர்ல இருக்க, முதல்ல ப்ரொஃபைல டெலீட் பண்ணு, அவ பாத்துற போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இம்மதோ இப்ப தெரபிஸ்ட் கிட்ட பேசுறதுக்காக வராரு. சிம்ரனை லவ் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சந்தோஷமா பேசுறதுனால அவங்களும் இவர் ஓகேவா இருக்காருன்னு நினைக்கிறாங்க. இம்மதோ அப்பா கிட்ட பிசினஸ் பிளான பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தெரபிஸ்ட் கிட்ட நான் பேசினேன், இப்ப நீ நார்மலா இருக்கிறதா சொன்னாங்க, அதை கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே ஜங்கிள் ஜிம் அப்படின்ற மாதிரி ஒன்னு ஆரம்பிக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் சைட்ல பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொட்டீன் வேலையும் பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அகானா இருக்காங்க பாத்தீங்களா, ரோகனை டென்ஷன் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சில் பண்றேன் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே நிறைய போஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி விதவிதமா போட்டோலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த போட்டோலாம் ரோகனும் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லாலாவோட பர்த்டேக்கு உங்களை இன்வைட் பண்ணா அப்படின்ற மாதிரி நீல் சொல்றாரு. இவங்களும் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இவங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. இவ ரொம்ப பிரைவேட்டா பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியுது. எதுக்காக மறைச்சே வச்சிருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி லைட்டா டவுட்டும் வருது. இப்ப கேக் எல்லாம் கட் பண்ணி நீலுக்கு ஊட்டி விட்டுறாங்க. இப்ப நீலா அவங்களை லிப் லாக் பண்றாரு. இந்த விஷயத்த அங்க இருக்க கேமராமேன் போட்டோ எடுத்துருவாரு. இப்ப நீல அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இந்த போட்டோவை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி லாலாவும் போட்டோகிராஃபர் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் அங்க இருக்கிற இம்மது கவனிச்சிடுறாரு. இம்மது ஒரு டாபிக் எடுத்து தானே காமெடி பண்ணுவாரு. அந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரை பத்தி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. லாலாவோட பேரை சொல்லாம அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. லாலாவோட பாய் ஃப்ரெண்டா இருக்க நீல பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீலுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓவரா கிண்டல் பண்றாரு. நீலுக்கு செம்ம கடுப்பாயிருது. வேகமா எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த ஷோவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இம்மது இருக்காரு பாத்தீங்களா, நீல் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீல் கொஞ்சம் கோவமா இருக்கிறது தெரியுது. என்ன மச்சான் அஃபண்ட் ஆயிட்டியா, டே நான் சும்மா ஜோக்குக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் அவங்கிட்ட பர்சனலா பேசினதை வச்சு எப்படா உன்னால மேடையில ஜோக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. டே நீ தான் அதுன்னு யாருக்குமே தெரியாதுடா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியும்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஏன் உன்னோட பாஸ்ட் லைஃப வச்சு காமெடி பண்ண, அதுவும் காமெடி தானே, அதை பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்னோட ஜிம் பிளானுக்கு நீ ஸ்பான்சர் பண்ண போற, அதனால தானே என்ன இவ்வளவு மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப எதுக்காக அதெல்லாம் கொண்டு வர அப்படின்ற மாதிரி அகானா கேக்குறாங்க. இவன் அதனால தான் பண்ணிட்டு இருக்கான், நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி அது எல்லாமே உன்னோட அப்பா சம்பாரிச்சது, நீ சம்பாரிச்சது இல்ல அப்படின்ற மாதிரி நீலோ இங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாரு. அடுத்த ஒரு வாரம் இவங்க ரெண்டு பேருமே சரியா பேசிக்க மாட்டாங்க. அகானாவும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜாக்கிங் போலாம் அப்படின்ற மாதிரி நீல் கூட சேர்ந்த மாதிரி ஜாக்கிங் எல்லாம் பண்றாங்க. நீல வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா இம்மது உட்காந்து இருக்காரு. இவங்க இம்மதுலாம் வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி தான் இவரை வர வச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சோன்னு நீலும் செம்மையா டென்ஷன் ஆகி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீ அது பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி இவங்களும் இம்மது மேல கோவப்படுறாங்க. அகானா ஆல்ரெடி பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க பொசிஷனை மாத்துறதுக்காக வேற ஒரு நபர் வந்துடுறாரு. அவர்கிட்ட என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லணுமோ இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இம்மதை காட்டுறாங்க. இம்மதும் சிம்ரன் கூட தான் வெளியே வந்திருக்காரு. ரெண்டு பேருமே படம் பார்த்துட்டு சிம்ரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சடனா இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. ஆனா லைட்டா இம்மது கண்ணுல கண்ணீர் வருது. கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு காட்டுறாங்க. யோகியும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப அகானாவும் நீலும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அகானாவும் அவங்க கிரியேட் பண்ணிருக்க பிளான பத்தி எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கும் லைட்டா பிடிச்சிருக்கு. நாங்க யோசிச்சு ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கே நீல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்ஃபுளுன்சரை வச்சு இம்மது காமெடி பண்ணாரு பாத்தீங்களா, அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி பண்ணு அப்படின்ற பார்த்தா மேனேஜர் சொல்றாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அதே மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நீல் திட்டினதுலாம் இவருக்கு ஞாபகம் வருது. அதனால இவரால சரியாவே காமெடி பண்ண முடியல. டாபிக்க பாதியிலேயே முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இப்படி பண்ணன்னு மேனேஜர் கேட்கிறாரு. இந்த டாபிக் என்னால பண்ண முடியாது, நான் வேற ஏதாவது பெட்டரா பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் எல்லாருமே விரும்புறாங்க, நெட்ஃபிளிக்ஸுக்கும் இதுதான் பிச் பண்ணிருக்கேன், அவங்க ஓகேவும் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. ஆனா இவர் எதையும் கண்டுக்காம இங்க இருந்து கிளம்புறாரு. நீல யோகிக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்ப என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் பேசிட்டு தான் இருக்கேன், சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் சீனியர் ட்ரெயினர் கால் பண்றாரு. இன்னைக்கும் மலேக்காக்கு சொல்லி கொடுக்க நீ தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த வாட்டி போட்டோ எல்லாம் எடுக்காத, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேனா அதை வச்சு பப்ளிசிட்டி தேடிக்கலாம் ட்ரை பண்ணாத, இது கேவலமா இருக்குன்னு சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ உடம்புல இருந்து ஸ்மெல் வருது, அதனால குளிச்சுட்டு போலாம்னு நினைக்கிறாரு. இங்க எம்ப்ளாயா இருக்கவங்க குளிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலை இவர் பிரேக் பண்ணி தான் இந்த இடத்துல குளிச்சுட்டு போறாரு. இப்போ அகானா இருக்காங்க பாத்தீங்களா, டிண்டர் மூலியமா ஒரு பையனை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவரை மீட் பண்றதுல இவங்களுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. எப்படியாவது ரோகனை வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவரோட கை கிளாஸ பிடிச்சிருக்க மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர்கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாக்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப நீலம் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவரோட பிளான பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லாலா இருக்காங்க பாத்தீங்களா, இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. சோசியல் மீடியால தான் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கும் கஷ்டமா இருக்கு. இம்மது சிம்ரனை லவ் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க. ஆனா இன்னும் கூட அவர் முழுசா லவ் பண்ண ஆரம்பிக்கல போல. டிண்டர் மூலியமா பொண்ணுங்க கிட்ட பேசி பழக தான் செஞ்சுட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணி நமக்கு நீல காட்டுறாங்க. இப்பதான் யோகி இந்த இடத்துக்கு வராரு. வேகமா ஸ்பான்சர்ஷிப் பத்தி கேட்கறதுக்காக வராரு. ஆனா யோகி இருக்காருல, நேத்து ஷவரை யூஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. இவரும் ஆமா மலேகாவோட இடத்துக்கு போறதுனால யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க எம்ப்ளாயி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அது தெரிஞ்சும் பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன் லெவல் என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் இவன் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ண மாட்டான்றது புரிஞ்சிருது. கொஞ்சம் டென்ஷனா தான் வீட்டுக்கு வராரு. இவர் டென்ஷனா இருக்கிறதுனால அம்மாவும் என்னன்னு கேக்குறாங்க. இவர் அம்மா கிட்ட மொத்த கோவத்தையும் காட்டுறாரு. இப்ப சோசியல் மீடியாவை எடுத்து செக் பண்றாரு. அப்பதான் லாலாவும் மோகித்தும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இத பார்த்தோன்னே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஷூட் தான் போயிட்டு இருக்கு போல. இப்ப அவங்களும் பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல எதுக்காக மோகித் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவருக்காக தானே ஷூட் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் நான் சைன் பண்ணதை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் ஷூட்ல இருக்கேன், புரிஞ்சுக்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் அமைதியா இங்க இருந்து கிளம்புறாரு. சிம்ரன் இருக்காங்கல்ல, என்னோட வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இம்மது வீட்டுல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்காக இவங்களை கூட்டு வந்திருக்காரு. இத பார்த்து அப்பாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. பல வருஷம் கழிச்சு உன்னை இப்படி பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. சின்ன வயசுல உனக்கு நடந்த விஷயத்துக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் பா, இப்பதான் நான் அதை மறந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன், அதை திரும்பி ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு அகானாவோட பர்த்டேவா இருக்கும். செலிப்ரேட் பண்றதுக்காக பேரண்ட்ஸ் முன்கூட்டியே வந்துடுறாங்க. இப்ப ரோகன் கிட்ட இருந்து கால் வருது. அகானாவும் ரொம்ப சந்தோஷமா அட்டன் பண்ணி பேசுறாங்க. அவரும் பர்த்டே விஷஸ் சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்காரு. இவங்களும் நார்மலா தேங்க்யூ சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. என் பார்ட்டிக்கு வந்துருங்க, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு நீலம் வந்துடுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கலாம் செய்யறாங்க. இப்ப அகானா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, மூணு பேருமே சேர்ந்து பிசினஸ் பண்ண போறீங்க, நல்லபடியா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இம்மது சிம்ரன் வீட்டுல தான் இருக்காரு. அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அவரோட போன்ல நோட்டிபிகேஷன் வர சவுண்ட் கேக்குது. சிம்ரன் பக்கத்துல இருக்கிறதுனால செக் பண்றாங்க. அப்பதான் டிண்டர்ல நிறைய பொண்ணுங்க கூட அவர் சாட் பண்றது தெரிய வருது. டிண்டர் அக்கௌண்ட்டை இன்னும் நீ டீஆக்டிவேட் பண்ணலையான்னு கேக்குறாங்க. டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நீயும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா நான் நினைச்சேன், ஆனா அது இல்லன்றது இப்பதான் எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் புரிஞ்சுக்கிறது. இங்க இருந்து பொறுமையா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏற்கனவே அகானா கூட சேர்ந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணிருப்பாரு. இப்ப அகானா வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அகானா பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்கு, நீயும் ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் வேகமா ரெடி ஆகுறாரு. நீலும் லாலா கூட சேர்ந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போலாம் நினைச்சிருப்பாரு. லாலாக்கு மெசேஜ் பண்ணா அவங்க கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. நீலோட அப்பா அம்மா நாளைக்கு ட்ரெயின்ல போற மாதிரி பிளான் இருக்கும். ட்ரெயின்ல எப்படி அவ்வளவு தூரம் போவீங்க, பேசாம ஃபிளைட்ல புக் பண்ணிருங்க, எவ்வளவு ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் பா, ட்ரெயினே கம்ஃபர்டபுளா தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்கிற இவரு டென்ஷன் ஆயிட்டாரு. இருக்கிறதே கம்ஃபர்டபுள்னு நினைச்சோன்னா என்னைக்குமே வளரவே முடியாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டாக்ஸில தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காரு. நீ பிஸியா இருக்கன்னு நினைக்கிறேன், நீ ஃப்ரீ ஆயிட்டே எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆடியோ நோட்டை போட்டு விட்டுறாரு. இவங்க மூணு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ரோகன் வந்திருக்கான், நான் ரோகனை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப நீல் இருக்கார்ல, சிம்ரன் இந்த இடத்துக்கு வரலையா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேட்கிறாரு. இம்மதோ நடந்த விஷயத்தெல்லாம் இவருக்கு சொல்லி புரிய வச்சிடுறாரு. அகானாவும் நம்மளா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரோகனா வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. ரோகனும் இப்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சில் பண்ற போல, உன்னை நினைச்சா சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்றது, நீ உனக்கு கேப் வேணும் அப்படின்ற மாதிரி சில் பண்றல, அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. சரி சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் ஏத்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்க. இப்ப டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்க. இவரும் ரூம்குள்ள கூட்டு போறாரு. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இப்ப நீலும் சோசியல் மீடியாவை செக் பண்றாரு. அப்பதான் லாலா ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறது தெரியுது. மோகித்து கூட க்ளோஸா இருக்க மாதிரி தான் போஸ்ட் போட்டிருக்காங்க. இத பாக்குற இவரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. கால் பண்ணா எடுக்க மாட்டாங்கன்றதுனால வேகமா கிளம்புறாரு. இம்மதுக்கும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. இப்ப பக்கத்துல வந்து ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாரு. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு போல. இவர் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு நபரோட கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாங்க. அந்த நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல இம்மதை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. நீலும் போட்டோஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. இப்ப அவங்க ஸ்டெப்ஸ்ல உட்காந்து வெயிட் பண்றாரு. அப்பதான் லாலாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவன் கூட அவ்வளவு க்ளோஸா போட்டோ போட்டிருக்கியே, என்னதான் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லாலா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை எனக்கு பிடிக்கும் நீல், ஆனா நமக்குள்ள இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நம்மள சீட் பண்ணிருக்கா அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. என் ஃப்ரெண்டு முன்னாடியே சொன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கண்ட மெனிக்கு இவங்களை திட்டிட்டு இங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. அகானாவும் ரோகனும் ஒன்னா இருந்தாங்கல்ல, இப்ப காலையில எந்திரிச்சு பார்த்தா ரோகனை காணோம். ரோகன் எங்க போன அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. மெசேஜ் போக மாட்டேங்குது. எல்லாத்தையும் அவர் பிளாக் பண்ணிருக்கிறது தெரிய வருது.
எதுக்கு பிளாக் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இம்மதான் காலையில எந்திரிச்சு நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. சிம்ரனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இவருக்கு ஒரு விதமான கஷ்டத்தை தருது. இத பத்திலாம் அந்த தெரபிஸ்ட் கிட்ட ஃபீலிங்கா சொல்லி அழுவுறாரு. இப்ப சீனியர் ட்ரெயினரும் நீல் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உனக்கும் லாலாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அது என்னோட பர்சனல், இதுக்கப்புறம் அவளுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, அதனால இதுக்கப்புறம் இந்த ஜிம்ல நீ கண்டினியூ பண்ண முடியாது, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீலம் வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷனா வராது. லாலாக்கு என்ன பிடிக்கும், எப்படி பாஸ்வேர்டு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு தெரியும்ல. அது மூலியமா இவர் ஒவ்வொரு பாஸ்வேர்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாரு. இதுல இவர் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. நீங்க பாக்குறனா உண்மை கிடையாது, போலி மட்டும்தான். மேக்கப் இல்லனா என் முகத்தை உங்களால பார்க்கவே முடியாது. அதே மாதிரி எனக்கு இங்கிலீஷ் கூட சரியா பேச தெரியாது. நான் போடுற Dress எல்லாமே ஸ்பான்சர் தர Dress மட்டும்தான். அந்த ஸ்பான்சரோட பொருளை வாங்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் போஸ்ட் பண்றாரு. இவர் போஸ்ட் பண்ணோனே நிறைய பேர் இந்த போஸ்டர் எல்லாம் பாத்துறாங்க. ரோகன் எதுக்காக பிளாக் பண்ணா அப்படின்றது அகானாக்கு புரியல. அத பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ரோகன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. நானும் தானியாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இப்ப ரோகன் எங்க இருக்காரு அப்படின்றத பாத்துக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரோகனும் அந்த இடத்துல பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. தானியாவும் அங்கதானே இருக்காங்க. பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அகானா என்ன பண்றாங்கன்னா தானியா கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு என் கூட தான் ஒன்னா இருந்தான், இப்ப என்ன சீட் பண்ணிட்டு உன் கூட பழகிட்டு இருக்கான், உன்னை எப்ப சீட் பண்ணுவோனோ தெரியாது, உசாரா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் கிளம்பி போயிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ரோகனை விட்டு பிரியிறது கஷ்டமா இருக்குல்ல. வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு தானியா வந்துடுறாங்க. இப்ப டாக்ஸி பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஃப்ரெண்டு மூலியமா இம்மதுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருது. அகானாவை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களால தான் தானியா கிளம்பிட்டதான் நினைக்கிறாரு. எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. எப்படா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு உன்னால கோவப்பட முடியுது அப்படின்ற மாதிரி இம்மதும் இவரு கூட சண்டை போடுறாரு. சண்டையில ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, இம்மதை லாக் பண்ணிடுறாரு. மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு நீல் ஓடி வந்துடுறாரு. வந்த நீலும் ரோகனோட மூக்குலயே ஒரு குத்த வச்சிடுறாரு. நீலுக்கும் அகானாவோட ஃப்ரெண்டு மூலியமா தான் இந்த தகவல்லாம் தெரிய வந்திருக்கு. உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரோகன் சொல்றான். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. லாலாவோட அக்கவுண்ட்ல இருந்து நீல் ஒரு போஸ்ட் போட்டாரு பாத்தீங்களா, இப்ப அது செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. லாலாவை நிறைய பேர் சேர்ந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு டைம் கால் சென்டர்ல வேலை பார்த்தவ தான் இவ அப்படின்ற மாதிரி பழைய போட்டோலாம் போட்டு அவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நீ லாலா கிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரி நீல பார்த்தம் கேக்குறாங்க. நீல் எந்த பதிலுமே சொல்லாம இருக்காரு. அப்பதான் நீல மேலேயே உங்களுக்கு டவுட் வருது. நீ தான் இதை பண்ணியான்னு கேக்குறாங்க. நீலும் நான் தான் பண்ணேன், என்ன வேலையை விட்டு தூக்கிறதுக்கு காரணமாயிட்டா, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்பதான் இவரும் இவரோட தப்ப புரிஞ்சுக்கிறாரு. உன் அக்கவுண்ட் ஆக்ட் பண்ணி உன் மேல இருக்க கோவத்தினால நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன். ஆனா அது இவ்வளவு பெருசாகும், இவ்வளவு பேர் உன்னை இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் நிலைமையை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. நான் பண்ண காரியத்தை நினைச்சு நானே வெக்கப்படுறேன். இதுக்காக என்ன மன்னிச்சிரு. இது மூலியமா ஏற்படுற விளைவு எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுமே பாத்துறாங்க. அப்பா கிட்ட அன்னைக்கு கோவமா பேசினார்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இப்ப அப்பாவோட தோல்ல தொட்டு சாரி கேக்குறாரு. நீல் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் அகானா பாத்துறாங்க. அவன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி இம்மது கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இம்மது இருக்காரு பாத்தீங்களா, ஷோ பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இத பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர் முதல்ல ஜாலியா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் காமெடி பண்ற மாதிரி இவரோட பிளாஷ்பேக்கையும் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு 9 வயசு இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னரை வீட்டுக்கு கூட்டு வந்து பிசினஸ் டீல்லாம் பேசுவாரு. ஆனா அந்த பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு சாக்லேட் எல்லாம் தரான்னு சொல்லி தப்பு தப்பா இவர்கிட்ட நடந்திருப்பாரு. அந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட இவருக்கு தெரியாது. அதனால அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, மாச கணக்குல இந்த மாதிரி இவர்கிட்ட தப்பாலாம் நடந்திருப்பாரு. ஆனா அந்த அங்கிள் மூலியமா எனக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி லைட்டா காமெடியாவும் சொல்லிட்டாரு. எல்லாருமே சிரிக்க முடியாம தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இத சொல்றதுக்கு இதுதான் சரியான இடம், அதனால தான் இங்கே சொல்றேன். நான் சொன்ன எல்லாமே ஜோக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கடைசியில முடிச்சுட்டு கிளம்புறாரு. மனசுல இருக்க எல்லாத்தையும் சொன்ன மாதிரியும் ஆச்சு, ஜோக்குன்னு சமாளிச்ச மாதிரியும் ஆச்சுல, அதனால தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே தனியா இருக்க இவரை பாக்குறதுக்காக வராங்க. இவரும் மனசுல இருக்க எல்லாத்தையும் வெளியே சொன்னதால ஃபீலிங்கா அழுவுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க. இம்மதோ நெட்ஃபிளிக்ஸ் கூட டை அப் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதுக்கான ஆஃபர் இவருக்கு கிடைக்குது. இவரும் சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி இவங்க 3 பேருமே எப்பவுமே போல மீட் பண்றாங்க. ஜாலியா சில்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்ரனும் ஒரு கேலரி பிளான் பண்ணிருப்பாங்க. பார்க்க வர மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. திரும்பி இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. இவங்க ஜங்கல் ஜிம்னு ஒன்னு ஓபன் பண்ணணும்னு நினைச்சாங்கல்ல, அதையும் சேர்ந்து ஓபன் பண்ணிடுறாங்க. இதோட ஹாப்பியாவே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.